அதாவது சௌமியா வரும்போதே ஒரு மாதிரி கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் ஒரு கேமா என்னது அப்படியா? இதை எடுத்து அடுக்கணும் அதானக்கா? இது எனக்கு புரியல. அப்ப நாங்க எதுக்கு ஆங்கரா இருக்கோம்? இதை எடுத்து அடுக்கணும்னு. ஆக்சுவலி இதுல வந்து ஒரு 7 கேட்டகரி இருக்குடா. எல்லாமே நவீனுக்கு பிடிச்ச விஷயம்தான். இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அந்த 7ல நவீனோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது, செகண்ட் ப்ரியாரிட்டி எது, தேர்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு நீங்கள் அதை வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் சொன்னதோட நிறுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னதோட நிறுத்துறதுக்கு நாங்க ஏன் ஷோ பண்ணணும்? ஸோ முதல்ல நண்பர்கள், மனைவி, குழந்தைகள், இது 3ல எது நவீன்? அக்கா ஒரு டவுட், குழந்தைகளா இல்ல அவன் குழந்தையா? ஐயோ அண்ணே, அதாவது நண்பர்களோட மனைவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகள். ஏய் அண்ணே, இது குழந்தை வைஃப் ஒரு குழந்தை ஃப்ரெண்ட் குழந்தை அப்படின்னு இருந்தா சூஸ் பண்ணலாம். குழந்தை தான்டா சொன்னேன். குழந்தைகள்னா ஒரு குழந்தைன்னா குழந்தை, நம்ம குழந்தை தான், உங்க குழந்தை தான். இதுதான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஒன்னு சூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய செகண்ட் கேட்டகரி தந்தை, மாமனார், மாமியார், தாய். தப்பா? நவீனுடைய தந்தை ஒரு வார்த்தை கூட எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டேங்கிறான். ச்சே. அடுத்த கேட்டகரி புகழ், வேலை, பணம். சூப்பர்மா, குடுமா. அடுத்த கேட்டகரி இலக்கியம், பொழுதுபோக்கு, அரசியல், என்டர்டைன்மெண்ட், பாலிடிக்ஸ். அரசியல். ஐயோ இது 2ல தான் கன்ஃபியூஷனா இருக்கே எனக்கு. பாலிடிக்ஸா என்டர்டெயின்மெண்டா? சரி உனக்கு இல்லம்மா, அதுதான் நவீனுக்கு தான். முருகா. ஸோ அடுத்த கேட்டகரி தன்னம்பிக்கை, பொது நலம், சுயமரியாதை. பொது நலம் சுயநலத்துக்கு ஆப்போசிட். எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ இல்லம்மா அவன். இது அதுவான்னு தெரியலையே. சும்மா எடுத்து போடுமா, பாத்துக்கலாம். நல்லா யோசி. ஓகே, ஸோ நீங்க ஒன்று எடுத்திருக்கீங்க. மன அமைதி, உடல் நலம், உணவு. அது 2வது. எப்படி போடுறீங்க அக்கா? எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு கோவம் பாத்தியா? மரக்கடையில ரீப்பர் அறுத்துட்டு விட்டு எறிவாயல்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்